உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே? மிதுனராசி அரிது மானிடராய் பிறத்தல் இது. அதனிடம் மேறிது மிதுனராசிக்காரராய் பிறத்தல், அதனிடம் மேறிது சனி பகவான் வக்கரமாதல். அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் வக்கரம் ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்போ தான் சனி பகவான் 10ல் உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். பல பேர் இப்போ தான் புது கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருப்பீங்க, நல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்று நீங்கள் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே உங்களை அசைச்சிக்க முடியாது. மிதுனராசிக்காரங்களாம் பாருங்கள், நேரம் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்நேரம் நீங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுவீங்க. என்னைக்கு ஒருத்தரை சார்ந்து வாழாமல் நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் பாடுறான்னு உங்களுக்கு கட்ஸ் வந்துருச்சோ அன்னைக்கே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சார். அவ்வளோதான். நான் இன்னைக்கு ஜெயிக்கிறேன், நாளைக்கு ஜெயிக்கிறேன், அது மேட்டர் இல்லை, ஆனால் நான் ஜெயிப்பேன். அந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் வந்துட்டார். அவர் வக்கரம் வேறு ஆகிறார். இதில் பாதி ப்ளஸ்ஸு பாதி மைனஸு. பாதி ப்ளஸ் என்ன, பிராண்ட் ஆகிறீங்க, வெறித்தனமான பிராண்ட் ஆகிறீங்க. உங்கள் கம்பெனி பிராண்டை போட்டோன்னே இன்ஸ்டா பிச்சுட்டு ஓடுது. அதாவது பிராண்டிங்னா எப்படின்னா மக்கள் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு பிராண்டிங். ஆமாம், இன்றைக்கி இங்கே பக்கத்தில் ஆனந்தம் ஸ்வீட் ஸ்டால்னு இருக்காமல் அது எங்கே இருக்குது உங்கள் கடையை தேடி வருது கூட்டம். இந்த அரவிந்த் சாமி டைலாக் மாதிரி தான். இந்த இருட்டு கிடங்கிறது எப்படி தெரியுமா, உங்கள் கடைக்கு பூவை தேடி தான் வண்டு வரும் அப்படின்லாம் டைலாக்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தன்னுடைய திறமையை நம்பி ஆரம்பிச்சிருக்காரு, எங்கே இருந்தாலும் கூட்டம் வரும். அந்த மாதிரிலாம் கூட்டம் வரப்போகுது, கடைக்கு பிச்சுக்கிட்டு வரப்போகுது. ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பேசுங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஆகையினாலே நமது சமூகத்திலே, இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே, சமுதாயமா இப்போ என்ன, இப்போ நான் என்ன சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் ஒரு மோசமான என்ன சொல்கிறது, அர்த்தமுடைய மொழி பார்த்து பேசணும். சமூகம்னா வேறு அர்த்தம், சமுதாயம்னா வேறு அர்த்தம். அப்போ பேசும் பொழுது எதையாவது பேசிட்டு நான் அப்படி பேசலையேன்னு சொல்லக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இயக்கங்கள் இருக்கிறவங்க, சங்கங்கள் இருக்கிறவங்க பார்த்து பேசுங்க. சனி கொடுக்கும் முதல் ஜாக்பாட் பலன் என்ன, உங்களுடைய 11ஆம் இடத்தை 10 லாபத்தை தந்து உங்களை பிராண்ட் ஆக்கிறது முதல் ஜாக்பாட். 2வது ஜாக்பாட் சனி நாளை பார்க்கிறார். என்னையே தெரியுறீங்க அப்படின்னா, என்ன நம்ம டீம் லீடர் நேற்று நைட்டு பேப்பர் போட்டார்ல தெரியுமா இல்லையா, அவர் பேப்பர் போட்டால் என்ன தெரியுறீங்க, நீங்கள் தானே அடுத்த டீம் லீடர்னு கம்பெனி ஃபுல்லாக பேசிக்கிறாங்க. கம்பெனி ஃபுல்லாக பேசிக்கிறாங்களா, என்னடா சொல்கிறீங்க, அப்படியா, ஆமாண்ணே உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, ஓவரால் ஹெட்டாக உங்களை தான் விபி சொல்லிட்டு இருக்காரு, உங்களை வர சொன்னார்ண்ணே அப்படிங்கிற மாதிரி லீவில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போய் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. குருஜி ஏதாவது நம்புற மாதிரியா இருக்குது, உங்களுக்கு நடக்குங்க. நடக்காத நடத்தி வைப்பவர் தான் சனி பகவான். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ப்ரமோஷன் கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. நிறைய பேர் ஃபோக்கஸே இல்லாமல் இருப்பாங்க. என்ன சார் 35 வயசு ஆச்சு, ஒன்றுமே ஒரே ஒரு ஃப்ளாட்டு கூட வாங்காமல் இருக்கீங்க, வாங்கி கட்டுறேன்டா இப்போ பார் அப்படின்ட்டு போய்ட்டு ஹவுசிங் லோன்லாம் போட்டு வாங்கிடுவீங்க. எல்லாம் ஒரு நேரம் தான். அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டும் போது ஃபீல் பண்ணுவீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இப்போ ஒரு வீடு வந்துருச்சு, அவ்வளோதான் வந்துருச்சு. இப்படி தான் சொத்து சேரும். நீங்களாக பிளான் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு நடக்காது. ஒரு மூடு வரும்போது இப்போ வாங்கிடணும், கார் வரணும், ஒரு மூடு வரும்போதே வாங்கிடணும், இல்லைனா வாங்க மாட்டீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வீடு மாடு மனை கார்லாம் வாங்குவீங்க. அடுத்ததாக சனி பகவான் 7 பார்க்குறாரு. 2வது ஜாக்பாட்டு வீடு மாடு மனை. 3வது ஜாக்பாட்டு திருமண யோகம். விட்டு போன வாழ்க்கையிலே கெட்டு போய் யாரும் இல்லை, எதையாவது எழுதிக்கோங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஒன்றாவா சார், என்ன ஃபஸ்ட்டு திருமணம் மேரேஜ் ப்ராப்ளம்னா இப்போ என்ன சார், அடுத்தது கல்யாணம் பண்ணக்கூடாதா, மறுமணம் வரக்கூடாதா? சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு ஏற்ற ஜோடி, முதல் திருமணம் போனால் போதுப்பா. பாதி பேருக்கு திருமணம் இல்லைன்னா மறுமணம். ஏன்னா மிதுனராசிக்காரங்க பாதி பேர் வேலை பார்க்குற இடத்துல கல்யாணம் பண்ணி லவ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கல்யாணத்தில் அது பிரிவில் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி சனி பகவான் உங்களுக்கு ஏற்ற ஜோடியை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கள பிடிச்சிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு 3 ஜாக்பாட். முதல் ஜாக்பாட் என்ன, நான் சொன்ன மாதிரி பிராண்ட் ஆகிறீங்க. புஷ்பானா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரிலாம். 2வது விஷயம் உங்களுக்கு ப்ரொமோஷனு கலக்க போகிறீங்க. 3வது விஷயம் என்ன, உங்களுக்கு கல்யாணம். ஆக 7ஆம் இடம் என்பது பெஸ்ட்டு பார்ட்னர்ஷிப், அதுவும் உருவாகும். மிதுனராசிக்காரங்க அதான் சொன்னல, உனக்கு என்னப்பா நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி மிதுனராசிக்காரங்க கலக்க போகிறீங்க. 100க்கு 100 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால்
இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால் இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனியாகட்டும் சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை x2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், ஏன் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்குது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்முடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.